இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பீஸ் பி வித் யூ. உங்களுக்கு சமாதானம் உரித்தாகுக. பிரான்சிஸ் அசிசியாரை இயற்கையின் பாதுகாவலர் என்று அழைக்கிறார்கள். அவர் எழுதிய பிரேசஸ், கடவுளுடைய போற்றுதலுக்குரிய பாடலிலிருந்து உன்னை வாசிக்கிறேன். Most High, all powerful and all good Lord, all praise be yours through all that you have made, especially my Lord, brother sun, who brings the day and light up the day. Praise be yours, Lord, through sister moon and stars. In the heavens you have made them bright, precious and fair. Praise be yours, Lord, through brother wind and air. Praise be yours, Lord, through sister water, useful, lowly, precious and pure. Praise be yours, Lord, through brother fire, beautiful and glowing. Praise be yours, Lord, through sister earth, our mother earth, who feeds us every day. Dear brothers and sisters, இயேசுவில் பிரியமானவர்களே, புனித பிரான்சிஸ் அசிசியார் Canticle of Creatures, அதாவது இறைவனின் புகழை பாடினார். பிரான்சிஸ்கன் ஆகிய நம் அனைவருக்கும் அசிசியார் எழுதிய இந்த Canticle of Creatures, அந்த பாடலுடைய படைப்புகளின் கீதத்துடைய 800வது ஆண்டை 8th century நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் அசிசியார் சகோதரனே சகோதரியே, பிரதர் சிஸ்டர் என்று இயற்கையை அழைக்கிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் 2015ஆம் ஆண்டு லவ்தாத்தோ சி என்ற ஒரு சுற்றுமடலை எழுதும் பொழுது அந்த சுற்றுமடலுடைய தலைப்பு என்ன என்று பார்த்தோம் என்றால், லவ்தாத்தோ சி என்றால் praise be yours. புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய இந்த படைப்புகளின் கீதம், இதை மையமாக வைத்து திருத்தந்தை அவர்கள் இந்த ஒரு சுற்றுமடலை எழுதுகிறார். அதாவது நாம் எவ்வாறு இயற்கையோடு உறவு கொள்ள வேண்டும், ஒரு சகோதரனோடு சகோதரியோடு உறவு கொள்வது போல இயற்கையோடு உறவு கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார். ஆகவேதான் அசிசியாருடைய இந்த பாடலை மையமாக வைத்து அவர் எழுதுகிறார். அந்த ஒரு சுற்றுமடலுடைய முதல் பகுதியில வாட் இஸ் ஹேப்பனிங் டு அவர் காமன் ஹோம், இயற்கை இல்லை இந்த படைப்பு, இந்த உலகம், சுற்றுச்சூழல் நம் அனைவருக்கும் பொதுவானது, பொதுவான இந்த வீட்டிற்கு என்ன ஆகிக் கொண்டு இருக்கிறது என்று கேட்கிறார். மனிதர்களாகிய நாம் நினைக்கிறோம் இந்த உலகம், மரம், செடி, கொடிகள் அனைத்தும் நமக்கு மட்டும்தான் என்று. அல்ல, இது பொதுவானது. மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வாழ்வதற்காகவே இந்த உலகம் படைக்கப்பட்டது. அப்ப நம்மளுடைய மனசுல நாம் இதை பயன்படுத்த வேண்டும், நமக்காக படைக்கப்பட்டது என்று நினைத்து இருக்கிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இது பொதுவான வீடு, புழுக்களுக்கும் செடிகளுக்கும் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நீர்நிலையில் இருக்கின்ற அனைத்துக்கும் இந்த உலகம் பொதுவானது, மனிதர்களாகிய நமக்கு மட்டுமல்ல என்று சொல்கிறார். ஆகவே தான் அசிசியாருடைய அந்த பாடலை வைத்து சகோதரனே சகோதரியே என்று இயற்கையை பார்த்து அழைக்கின்றார். நான் சாதாரணமாக மனிதர்களை அழைக்கும் பொழுது ஆங்கிலத்தில் சொல்கிறேன், he she என்று அழைக்கிறோம். he is from Chennai, she is from Chennai என்று சொல்கிறோம். அதற்கு பதிலாக it is from Chennai என்று யாரையாவது நாம் அழைப்போமா? அப்படி சொன்னோம் என்றால் அவர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் நாம் அழைக்கிறோம் என்று அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். அப்ப மனிதர்களுக்கு ஈ ஷி என்று மரியாதையோடு அழைக்கிறோம். பொருட்களுக்கு, விலங்குகளுக்கு, படைப்புகளுக்கு இட் என்று சொல்கிறோம். இட் என்றால் அந்த மரியாதையிலிருந்து குறைவுபடுகிறது. ஆகவே அசிசியார் இயற்கையை பார்த்து ஒரு பொருளாக அவர் பார்க்கவில்லை,
அதை ஒரு சகோதரனாக, என் உடன் சகோதரியாக அவர் பார்க்கிறார். அதுதான் புனித பிரான்சிஸ் அசிசியாரை இயற்கையின் பாதுகாவலர் என்று சொல்ல வைக்கிறது. ஆகிய இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று மனிதர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வரணும். இயற்கை இல்லாமல் நம்மால் உயிர் வாழ முடியாது. எவ்வளவோ பாதிப்பு, நோய் நொடிகள் பரவி கொண்டு இருக்கிறது. எதற்காக என்றால் இயற்கையை நாம் அழித்து கொண்டே இருக்கிறோம். ஆகவேதான் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய அழைப்பு, இயற்கையோடு உறவு கொள்ள வேண்டும், அவர்களை சகோதரனாக சகோதரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று புனித பிரான்சிஸ் அசிசியார் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அப்போ ஒரு மனிதனை கூப்பிடுவதிலேயே நாம் மரியாதை கொடுக்கிறோம். நான் சென்னையில் இருந்த பொழுது ஒரு சிறுவன், ஒரு பையன், அவன் அங்கே சென்று கொண்டிருந்தான். அப்போ நான் அவனை கூப்பிடணும், அவனோட பேர் எனக்கு மறந்துருச்சு. அப்போ நான் அவனை பார்த்து டேய் 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 என்று கத்தி அவனை கூப்பிட்டேன். அவன் திரும்பி பார்த்தவொடனே ஒன்னதான் அங்கே வா அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் கேட்டு வந்து, ஃபாதர் என்னோட பேர் டே இல்லை, என் பேர் சந்தோஷ் அப்படின்னா. அப்போ அது எனக்கு உணர்த்தியது, இந்த ஒரு பையனை நான் டே என்று கூப்பிட்டோன்னே அவன் எவ்வளோ பாதிப்புக்கு உள்ளானான் என்று. அப்ப இயற்கையை நாம் எப்படி அழைக்கிறோம், இயற்கை எப்படி பார்க்கிறோம், ஒரு பொருளாக நாம் பயன்படுத்தி தூக்கி எறிகின்ற ஒரு பொருளாக தான் பார்க்கிறோமே ஒழிய, ஒரு சகோதரனாக சகோதரியாக எனக்கு வாழ்வளிக்கிறதுக்கு, நான் சுவாசிப்பதற்கு காற்று கொடுக்கிற ஒரு ஜீவனாக, நான் உயிர் வாழ தண்ணீர் கொடுக்கின்ற ஒரு ஜீவனாக நான் பார்த்ததில்லை. பயன்படுத்தி தூக்கி எறிகிற ஒரு பொருளாக தான் பார்க்கிறோம். ஆகவே அந்த ஒரு பார்வை மாற வேண்டும் என்று புனித பிரான்சிஸ் அசிசியார் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 28 கடவுள் கொடுத்த அந்த வார்த்தைகளை நாம் தவறாக புரிந்து கொண்டு தவறாக இந்த உலகத்தை ஆட்சி செலுத்துகிறோம். தொடக்க நூல் 1:28 கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். மறுபடியும் வாசிக்கிறேன், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வு அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். நம்ம நினைக்கிறோம் இந்த இயற்கையை எல்லாம் ஆளுவதற்காக, ஆட்சி செலுத்துவதற்காக கடவுள் நம்மை படைத்திருக்கிறார் என்று. யார் ஒரு நல்ல ஆட்சியாளர்? Who is a good leader? Who is a good king? Who is a good politician? யார் ஒரு நல்ல ஆட்சியாளர்? தன்னுடைய மக்களை நல்வழிக்கு, மேன்மையான வழிக்கு இட்டு செல்பவர் தான் நல்ல ஒரு ஆட்சியாளர், a true leader. அப்படி என்றால் நாம் கடவுள் இந்த படைப்புகளை நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார் என்றால் அவற்றை நாம் ஆளுகை செய்யும் பொழுது நல்லதொரு தலைவராக நாம் அவற்றை பேணி காக்க வேண்டும். அவற்றை நாம் வளர்ச்சியின் பாதையில் இட்டு செல்ல வேண்டும். அதற்கு மாறாக அழிவின் பாதையில் நாம் இட்டு செல்கிறோம். மனிதர்களாகிய நமக்கு என்ன பிடிக்கும்? யாரையாவது நம்ம ஆட்சி செலுத்துகிறோம், அவர்களை நம்மளுடைய கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நாம் ஆசைக்கிறோம். ஆனால் இயற்கையை நம் கைக்குள் கொண்டு வர வேண்டும், அவற்றை ஆட்சி செலுத்த வேண்டும் என்று இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் இயற்கையை பார்க்கின்ற விதம் மாற வேண்டும் என்று புனித பிரான்சிஸ் அசிசியார் அழைக்கிறார். புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய சகோதரர்களோடு காட்டுப்பகுதியில் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது வழியில ஒரு சின்ன புழு, அந்த பாதையில் அந்த புழு நடந்து போகின்றது, ஊர்ந்து போகின்றது. அதை பார்த்தவுடன் அசிசியார் ஒரு இலையை எடுத்து, அந்த புழுவை அந்த இலையில் எடுத்து அதனை அழைத்து கொண்டு தூக்கி கொண்டு போய் வேறு இடத்தில் வைக்கிறாராம். அப்போ ஒரு சின்ன புழு கூட சாகக்கூடாது என்று அசிசியார் ஆசைப்பட்டார். அசிசியாருடைய சிறுவங்களை நம்ம பார்க்கிறோம். ஒரு நரி எப்பொழுதுமே கூட இருக்கும், அல்லது ஒரு பறவை இருக்கும். எதற்காக என்றால் அந்த ஒரு நரி அந்த நகரத்துல மக்களை அழித்து கொண்டிருக்க தருணத்துல அசிசியார் அந்த நரியோடு சென்று பேசுகிறார், ஒரு சமரசம் செய்கின்றார்,
ஒரு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த நாளிலிருந்து அந்த நரி மனிதர்களை, விலங்குகளை, பறவைகளை அழித்து கொண்டிருந்த அந்த நரி அமைதியாக அந்த ஊரில் இருக்கிற மக்களோடு வாழ ஆரம்பித்து விட்டதாம். ஆகவே அசிசியார் எவ்வாறு இயற்கையை அணுகினாரோ அதுதான் மிகவும் அவசியமான ஒன்று. ஒரு முறை இந்த பிரான்சிஸ் அசிசியார் ரெய்டி என்ற ஒரு இடத்திற்கு சென்று கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மீன் பிடிப்பவர் அவருக்கு நீர்க்கோழி ஒன்றை பரிசாக கொடுக்கிறார். அசிசியாரை, நீங்களும் உங்கள் சகோதரரும் இதனை உண்டு மகிழ்ச்சியாக இருங்கள் என்று. அந்த மீன் பிடிப்பவர் அந்த நீர்க்கோழியை கொடுத்து விட்டு சென்ற பிறகு அசிசியார் அதனை எடுத்து விட்டு வெளியில் சென்று நீ பறந்து போய்விடு என்று சொல்கிறார். ஆனால் அந்த நீர்க்கோழி பறந்து போகாமல் அசிசியாருடைய கையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் பிறகு அசிசியா தன்னுடைய சகோதரர்களுக்கு அழைத்து இதை நீர்நிலைகள் உள்ள பகுதியில் கொண்டு சென்று விட்டு விடுங்கள் என்று சொல்வார். இன்னொரு முறை அசிசியா சென்று கொண்டு இருக்கும் பொழுது வழியில ஒரு முயல் பிடிபட்டு இருக்கும். அப்ப அந்த முயலை அசிசியார் அந்த பிடியிலிருந்து விடுவித்து அவர் சுதந்திரமாக செல் என்று சொல்வார். ஆனா அசிசியா சென்ற இடமெல்லாம் அந்த ஒரு முயல் அவர் பின்னாடியே வந்து கொண்டு இருக்குமா. அசிசியா சென்று மீன்களுக்கு அவர் கடவுளை பற்றி சொன்னார், பறவைகளுக்கு கடவுளை பற்றி சொன்னார். அவர் அணுகிய விதம் சகோதரனே, சகோதரியே என்று அழைக்கிறார். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, இயற்கை அழிந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக், எங்க பார்த்தாலும் அழுக்கு, தூசி என்று அதன் மத்தியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் நினைக்கிறோம் இந்த ஒரு இயற்கை வளங்கள் நாம் பயன்படுத்தி விட்டு செல்ல வேண்டும். நம்மளுடைய முன்னோர்கள் இயற்கை வளங்களை விட்டு விட்டதனால் நாம் இன்று பயன்படுத்துகிறோம். நமக்கு அடுத்து வருகின்ற பிள்ளைகளுக்கு, சமுதாயத்திற்கு ஏதாவது விட்டு செல்ல வேண்டும் என்றால் இயற்கையை விட்டு செல்வோம். பணமோ, கார், பங்களோ இது தேவையில்லை. விட்டு செல்ல வேண்டும் என்றால் இயற்கை வளங்களை வெற்றி செல்வோம். அந்த இயற்கை வளங்களை வெற்றி அவர்கள் உயிர் வாழ்வார்கள். ஆங்கில இயேசுவில் பிரியமானவர்களே, புனித பிரான்சிஸ் அசிசியார் நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் இவற்றோடு உறவு கொண்டார். மார்டின் பியூபர் என்ற பிலாசபர், நான் பிலாசபி படிக்கும் பொழுது அவரை பற்றி நான் எழுதினேன். அவர் ஐ இட் என்ற ரிலேஷன்ஷிப்பை நம்ம தவிர்த்து விட்டு ஐ தவ் ரிலேஷன்ஷிப் நாம் கிரியேட் பண்ண வேண்டும் என்று சொல்வார். ஐ இட், அதாவது இயற்கையோடு ஐ இட் ரிலேஷன்ஷிப் தான் இப்போ இருக்கு. அது ஒரு பொருளாக நாம் கருதுகிறோம். அதற்கு மாறாக ஐ தவ், மதிப்புக்குரிய ஒரு உயிரினங்களாக இயற்கையாக நாம் பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக இயற்கையை நாம் பாதுகாப்போம். அது மட்டும் இல்லாமல் இயற்கை நம்மை பாதுகாக்கும், தொடர்ந்து நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கும். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, புனித பிரான்சிஸ் அசிசியார் இயற்கையின் பாதுகாவலருடைய பரிந்து பேசுதல் வழியாக நாம் இயற்கையை பார்க்கின்ற அந்த ஒரு பார்வை மாற வேண்டும். அந்த இயற்கையோடு உறவு கொள்வோம், இயற்கையை பாதுகாப்போம். நாம் அனைவரும் இயற்கையோடு சேர்ந்து ஒரே குடும்பமாக வாழ்வோம். ஆமீன். ஜெபம். அன்பும் கருணையும் மிகுந்த இறைவனே, புனித அசிசியின் பிரான்சிஸை நீர் அழைத்து தேர்ந்தெடுத்து வானத்திலும் பூமியிலும் உமது படைப்புகள் அனைத்திலும் உமது அன்பையும் மாட்சியையும் காணும் பேரறிவை அவருக்கு அருளினீர். ஏழ்மை, தூய்மை, கீழ்ப்படிதல் ஆகிய வழியில் நற்செய்தியை முழுமையாக வாழ்ந்து காட்ட அவரை ஆற்றல் படுத்தினீர். சிறியோரிடமும் ஏழைகளிடமும் படைப்பின் எல்லா உயிர்களிடத்திலும் உமது அன்பின் சாட்சிகளாக விளங்கிட அவர் பெற்ற அருளைப் போல நாங்களும் உமது கிருபையில் வாழும் வாழ்வை பெற உதவியருளும். அன்பின் இறைவா, சகோதர சூரியனிலும் சகோதரி நிலவிலும் மலர்களின் அழகிலும் பறவைகளின் பாடலிலும் உமது மகிமையை கண்டு மகிழ்ந்த புனித பிரான்சிஸை போல நானும் என் வாழ்க்கையில் எளிமையையும் நன்றியுணர்வையும் கடைபிடித்து உம்மை நோக்கி நடக்கும் வழிகாட்டுதலை அன்புடன் வேண்டுகிறேன். புனித பிரான்சிஸை எளிமை, அமைதி, சகோதரத்துவம், அன்பு ஆகியவற்றின் மூலம் நற்செய்தியின் உள்ளீடான சாட்சியத்தை
முது வாழ்வால் வெளிப்படுத்தியுள்ளீர். எங்கள் துறவற குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் திருச்சபையிலும் உலகத்திலும் அந்த ஆவி விழிப்பூட்டும்படி எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமேன். பீஸ் பி வித் யூ.